பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். குழந்தை பிறந்திருத்து, குழந்தை பிறந்து விட்டது, ஆணோ பெண்ணோ, அப்பா ஜாலியா அப்படியே ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு பத்தியா. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷம்ங்கிறது எது கிடைச்சாலும் அந்த சந்தோஷம் வராதுங்க. அந்த குழந்தைய போட்டு கொஞ்சறது, இது அழகா அந்த அந்த குட்டி குழந்தை அப்படி பார்க்கும் பொழுது அந்த அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்ன எல்லாம் போயிடும். எப்படா அந்த குழந்தைய தூக்க போறோம், எப்படா அந்த குழந்தைய கொஞ்சம் போறோம். பிஞ்சு கைகள் அந்த கையை வச்சுட்டு வருடிண்டு, என்ன குழந்தை, நம்மளும் குழந்தையா இருந்தா வந்திருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆசை இருக்கும், அன்பு இருக்கும். ஐயோ குழந்தை வளரணுமே, நான் இன்னென்ன வாங்கி தரணும், அண்ணன் வாங்கி தரணும், சைக்கிள் வாங்கி தரணும், குழந்தை 3 ஆசைகள் ஓட்டும்போது நானும் கூட எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எவ்வளவு ஆசைகள். ஆனா எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு யாருமே சொல்லியும் தரல, மறந்து போயிடுறோம். ஏன் தெரியுமா? குழந்தை வளர 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 அந்த குழந்தைக்கான ப்ராப்ளமும் வளர்ந்துட்டே இருக்கும். என்ன படிக்கணும், தன்னம்பிக்கை வேணும், இதெல்லாம் யார் ஊட்டி கொடுப்பா? அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலும் தான் ஊட்டி கொடுக்கணும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றேன், செய்யறீங்களா? சின்ன விஷயம்தான், தானாக தன்னம்பிக்கை வரும் அந்த குழந்தைக்கு. எப்படி வரும்? குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சா, முதல்ல அந்த குழந்தை யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும், அதுதான் சொல்லி கொடுக்க போறேன். 3 மாத குழந்தையை அப்பதான் நீங்க தொட்டிலிருந்து எடுத்து கீழே வைக்கணும். தொட்டிலிருந்து தூக்கி கொண்டு போய் சூரியனை முதல்ல காட்டணும். சூரிய தரிசனம் ரொம்ப முக்கியம். 3 மாத குழந்தைய கையில எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பால்கனிலேயோ வாசல்லையோ வந்து அந்த சூரியன்ட்ட அந்த குழந்தைய காமிக்கணும். காமிக்கும் பொழுது சூரியன் உடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அந்த குழந்தைக்கு கிடைச்சொன்னே அந்த குழந்தை சூரியனால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தானாக வளரும், படிப்பறிவு வளர ஆரம்பிக்கும் குழந்தைக்கு. சத்தியமான உண்மைங்க. 3 மாதத்துல அந்த குழந்தைய எடுத்து அதுக்குன்னு போய் நல்ல அடிக்கிற சூரியன்ட்ட போக கூடாது. அப்படியே காலங்காத்தால ஒரு 7 மணி 8 மணிக்கு போய் அந்த சூரியன்ட்ட குழந்தைய காட்டுங்க. 3வது மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது. குழந்தைய கொண்டு போய் காட்டிட்டு நேர வீட்டுக்குள்ள வந்து அந்த குழந்தைய எங்கெங்கெல்லாம் காட்டணும் தெரியுமா? கிச்சன் இதான், ஹாலு தான். பேசுங்க குழந்தைகிட்ட, நம்ம வீட்டு கிச்சன் தான், நம்ம வீட்டு ஹாலு தான், நீனே விளையாடக்கூடிய இடம் இது, இது நம்ம தூங்கக்கூடிய ஒரு பெட்ரூம். அப்படியே வீட்டை சுத்தி காட்டுங்க, வீட்டை சுத்தி காட்டுங்க. அதுதான் குழந்தை பார்க்கக்கூடிய முதல் தரிசனம். ஃபர்ஸ்ட் தரிசனம் என்ன? சூரிய தரிசனம். குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தரிசனம் சூரிய தரிசனம். அடுத்தது என்ன பண்ணும்? குழந்தை படிக்க ஆரம்பிக்கும். ஆனா அவன்னா சொல்லணும், இன்னென்ன சொல்லணும், பாடல்கள் சொல்லணும். டிவியை பார்த்து அந்த பாட்டுல ஆடி ஆடி அந்த குழந்தை ஆடி ஆடி ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிக்கணும். கரெக்டுங்களா? அந்த படிப்பு தான் குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்புக்கெல்லாம் மூலாதாரம் எதுன்னா சூரிய தரிசனம் தான் மூலாதாரம். 3வது மாதத்துல குழந்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை சூரியனிடத்தில் தான் இருக்கணும். அங்கிருந்து தான் குழந்தைக்கு ஆரம்பிக்கணும். சூரியன் உங்க வீடு, உங்க வீட்டுல இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு போய் சுற்றி காட்ட வேண்டும். நீங்க குளிச்சுட்டு, நீங்க அப்பா அம்மா குளிச்சுட்டு நேர சூரிய தரிசனம். அப்புறம் வந்து எல்லா இடத்தையும் காட்டிட்டு தாத்தா பாட்டி எல்லாரையும் உட்காந்து காட்டுங்க. அப்பதான் அந்த குழந்தைய கீழே விடணும். அது வரைக்கும் குழந்தைய கீழே விடக்கூடாது. எப்படி விடணும்? வெறும் தரையில அந்த குழந்தைய விட்டுட்டு 2 நிமிஷம் எடுத்துருங்க, போதும். அப்புறம் பெட்ஷீட் போட்டுக்கோங்க, இது போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கோங்க. 3வது மாதத்திலே சூரிய தரிசனம் பார்க்காம குழந்தைய கீழே விடக்கூடாது. இது சாஸ்திரம் சொல்லுகிறது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தையோட தன்னம்பிக்கைக்கு நீங்களே ஒரு ஊன்றுகோலாக அமைவீர்கள். என்னங்க இது பைத்தியகாரத்தனமா இருக்கு? காட்டுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. பைசா செலவா இல்ல. நேர போய் மொட்டை மாடியில போய் நின்று சூரியன்ட்ட காட்டிட்டு 2 செகண்ட்ல வந்துட போறோம். கீழே வீடு ஃபுல்லா சுத்தி காட்ட போறோம். அவ்வளவுதானே? செய்றீங்களா? செய்யுங்க. குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நம்ம ஆசை, இல்லையா? அப்ப இதெல்லாம் செய்யறது தப்பு இல்லைல்ல? செய்யுங்க. சூரிய தரிசனம்னு
செய்யுங்க, காத்தால செய்யுங்க. அடுத்தது ஒரு பதிவு சொல்றேன், அதை பாருங்க. எல்லாமே குழந்தை நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம ஆசை. செய்றீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.